இவங்க வீடு உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். சட்டப்படி முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, வேற என்ன பண்ணலாம்? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? சார், திருட்டுத்தனமா ஏமாத்தி தானே சார் வீட்டை எழுதி வாங்கினாங்க. முள்ளால எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சார். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இவங்க எழுதி கொடுத்த பத்திரம் எல்லாம் நம்ம கைக்கு வரணும். இல்ல, எங்க ஏரியா ஆளுங்களை ஒருத்தன் ஏமாத்தி நிறைய பணத்தை அஷ்டான். இப்ப அந்த பணத்தெல்லாம் அவன்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும். அதான் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. அவங்களை ஏமாத்தி தானே பணத்தை வாங்கினான். அப்ப நம்ம அவன் வழிக்கு போய் தான் அவனை காலி பண்ணணும். எப்படி? சூழ்ச்சி பண்ணவன நாமளும் சூழ்ச்சி பண்ணி தாங்க அடிக்கணும். அவன் தப்பானவன் சூழ்ச்சி பண்ணா, நாம பண்ணா தப்பு இல்லையா? தப்பே இல்லங்க. மகாபாரதத்துல கர்ணனே சூழ்ச்சி பண்ணி தான் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினாரு. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். தர்மம் வெல்லணும்னா நம்ம என்ன வேணா செய்யலாங்க. சரி, அப்ப அவனை எப்படி சூழ்ச்சி பண்ணி ஏமாத்தலான்னு நீயே ஒரு ஐடியா சொல்லு. என் புத்திசாலித்தனத்து மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வீட்டுக்கு ஒரு ஐடி ரைடு அனுப்புங்க. சிம்பிள். என்னது ஐடி ரைடுனா? தம்பி சார், இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மாதிரி அவன் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அழிட்டு வந்துருங்க. ஐடியா நல்லா இருக்குதுல்ல? சூப்பர்ல. இது வேற. என்னடா அப்படி பாக்குறீங்க? மண்டபொண்ண பார்த்ததும் நாங்க தான் அடையாளம் தெரியுதா? சுத்தமா தெரியல. பணம் பண்ணலாம், இவன் தான் பணம் பண்ண சொன்னா அங்க அம்மாவோட நம்பாது. ஹர மண்டப்பனாய், அப்ப நானும். நீ இன்னும் கொஞ்சம் விளையாடணும் தம்பி. அதை நீ சொல்ற. நானாவது முளைச்சு 3 இலையாவது விட்டுருக்கேன். நீ இன்னும் முளைக்கவே இல்லை. நீ என்ன வளரணும்னு சொல்றியா? என்ன கொடுமை நாராயணன். டேய், மணி 10 ஆச்சுடா. என்னடா இன்னும் அவனுங்களை காணோம்? ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெப்டி கமிஷனர் போலீஸ், சென்னை சிட்டி. ஆபீசர்ஸ் ரெடியா? ரெடி, லெட்ஸ் கோ. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. முதல்ல இப்ப அங்க போலாம் வா. செக்யூரிட்டி ஓபன் பண்ணு மேன். ஹலோ தரையா. ஓபன் தி டோர். ஆபீசர்ஸ் கெட் இன். ஹலோ, நில்லுங்க. இங்க நின்னுட்டு இருக்கேன்ல, நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க. யார் நீங்க எல்லாம்? யோ, என் காஸ்டியூம் பத்தி யாரு கேக்குற? ஐ அம் தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் தி போலீஸ் டிபார்ட்மென்ட். என்ன இன்ஸ்பெக்டர் தானே? அதுக்காக இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? இங்க ஐஜியே வந்தா கூட ஐயா கிட்ட கேட்டு தான் உள்ள அனுப்புவோம். என்னங்க ஓவரா பண்றான்? இத பிரச்சனை பண்ணிர போறாங்க. இரு, நாங்க ஒண்ணும் கேட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா we are coming from. நீங்க போலாம் மேடம். நீங்க போங்க. அந்த பயம் இருக்கணும். தொலைச்சிருவோம் ஒண்ணு. ஏங்க நில்லுங்க. ஆமா, அவங்கிட்ட நீங்க என்ன கார்டு காட்டுனீங்க? இப்படி மிரண்டு போய் நிக்கிறான். டிரைவிங் லைசென்ஸ். முக்கம் ஆயிட்டனே. உன்ன மாதிரி பம்மி பேசினா வேலைக்கே ஆகாது. சவுண்ட் விட்டா டிரைவிங் லைசென்ஸ் என்ன பால் காடியே காட்டிட்டு உள்ள வந்துடலாம். இன்னும் நீங்க என்னோட மெயின் பிக்சர் பார்க்கலல்ல? இப்போ பாப்பீங்க இந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு.
யாரும் வெளியில போக கூடாது. இந்த வீட்ல ஐடி ரைட் நடக்க போகுது. உள்ளே போ. சார் வெளியில போயே ஆகணும் சார். சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, என் மொபைல் போன்ல கூட பாத்திருப்ப. தனியா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? போய் எடுத்து ஒன்று வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? சார் நான் பால்காரன் சார். பால் காசை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார். மில்க்மேன். போயா? என்ன மாப்பிள்ள இப்படி சத்திய சோதனை ஆயிடுச்சு? போயும் பால்காரன்கிட்டே அப்படி நரம்பு புடைக்க பேசியிருக்கேன். கிரேட் இன்சல்ட். நான் ரிசைன் பண்ண போறேன் மாப்பிள்ள. சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். ஏய் நான் எங்கேயும் போல. இனிமேலாவது தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்க வேணாம். ம் ஓகேங்க ஆபீசர். ம் நில்லுங்க நில்லுங்க, நீங்க பாட்டுல வீட்டுக்குள்ள வரீங்க. யார் நீங்க? சரிம்மா, நாங்க உங்க வீட்டுக்காரரோட சொந்தக்காரங்க. நீங்க எல்லாம் சொந்தக்காரங்களா? ஆமா, போலீஸ்காரங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மாப்பிள்ள அவங்களே நம்ம சொந்தக்காரங்களா? ஷட் அப். நாங்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர். என்னது இன்கம்மா? அப்பனா நான் உங்களை தான் ஸ்பெஷலா கவனிப்பேன். காபி டீ சூசி ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? ஆமா, எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வரல, எடுத்துட்டு போக வந்திருக்கோம். என்னத்தை எடுத்துட்டு போவீங்க? எல்லாத்தையும் தான். ஏமா உன் புருஷன் எங்கம்மா? அவரு மேல பிரண்டுகளோட பேசிட்டு இருக்காரு. ஐயோ போன். நாங்க உங்க வீட்டை சோதனை பண்ண போறோம். நாங்க செக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு ஒரு துரும்பு கூட வெளியே போக கூடாது. அப்படி போச்சு. வீட்ல எந்த ரூம்ல உன் வீட்டுக்காரர் இருக்காரு? லெஃப்ட் ஃபர்ஸ்ட் ரூம். சரி, நீ போய் உட்காரு. என் போன். மூச்சு விடாம போய் உட்காரு. தேடுறது. சர்ச். ஓகே சார். ஒன்னில் ஆபீசர், நாங்க தேடிக்கிறேன். யார் பண்ணி? I'm from Vigilance. உங்ககிட்ட கருப்பு பணம் நிறைய இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் உங்க வீட்டை சர்ச் பண்ண வந்திருக்கோம். ஏன்பா வாரண்ட் இருக்கா? இது சீக்ரெட் மிஷன். இதுக்கு வாரண்ட் எல்லாம் காட்ட முடியாது. Yes. இன்ஸ்பெக்டர், ஃபாலோ மீ. எஸ் ஆபீசர். சீக்ரெட் மிஷனா? எதுவா இருந்தாலும் வாரண்ட் இருக்குல்ல? வாங்க என்னன்னு கேளுங்க. இங்க ஏதோ தப்பு நடக்குது. என்ன தப்பு நடக்குது? முதல்ல ரிட்டையர்ட் ஆன ஐஜிக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் எம்எல்ஏ வீட்ல என்ன வேலை? ஆபீஷியல் மீட்டிங் மாதிரி தெரியலையே. இல்லீகலா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் நடக்குது, கரெக்டா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எதுக்கு வந்தீங்க? உங்க மொழியை காட்டி கொடுக்குதே ஏதோ தப்பு பண்றீங்கன்னு. உங்களை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஆபீசர், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ரைடு நடக்கும்போது வெளியாளுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணா என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியாது? ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஏதாவது ரூம்ல போட்டு பூட்டுங்க. வாங்க பெரியப்பா. பாத்து வாங்க பாத்து வாங்க. உள்ள ஏசி எல்லாம் போட்டிருக்கேன். உள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. போங்க சார். போங்க. சாரி. நோ மென்ஷன்.
எங்க வச்சிருப்பானுங்க? நீங்க என்ன தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா இது கரப்படாத கை. ஹலோ, உங்களை யார் இங்க வர சொன்னது? முதல்ல கீழே போய் உட்காருங்க, போங்க. டைரி எல்லாம் எடுக்காதீங்க. அது என் பர்சனல் டைரி. அதை எதுக்கு எடுத்து பாக்குறீங்க? பர்சனல் டைரியா? அப்போ இததான் முதல்ல பார்க்கணும். அதுல சொந்த விஷயம்லாம் இருக்கு, அதை நீங்க பார்க்க கூடாது. இது என்னது? லக்ஷ்மி குறிப்பா? அது என் பொண்டாட்டி பேரு லட்சுமி. அவ ஏதோ குறிப்பு எழுதி வச்சிருக்கா. உங்க பொண்டாட்டி பேரு தீபா தானே? அதாவது தீபலட்சுமி. தீபான்னு ஷார்ட்டா செல்லமா கூப்பிடுவேன். நிக் நேம். அப்படியா? லக்ஷ்மி என்ன குறிப்பு எழுதி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? கடவுளே காப்பாளன். எவனும் புத்தனில்லை. லக்ஷ்மி குறிப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவ ஒரு லூசுங்க. கண்டது இப்படிதான் எழுதி வச்சிருப்பா. ஓ, அப்படியா? ஆமாங்க. அப்போ இது அவங்க கிட்டே கேட்டுருவோம். அவதான் லூசுன்னு சொல்றல, அப்புறம் அவள்கிட்ட போறீங்க? மிஸ்டர் எம்எல்ஏ, எங்க கடமையை செய்ய விடாம குறுக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவோம். ஜாக்கிரதையா இருங்க. வாங்க. எஸ். ஐயோ, அவள்கிட்ட வர போறாங்களா, என்ன வளர போறான்னு தெரியலையே. இந்த டைரியில இப்படி எழுதிருக்கீங்கல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? நானா எழுதுனானா? எனக்கு தான் எழுத படிக்கவே தெரியாதே. நான் மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கினது இல்ல. உங்க பொண்டாட்டிக்கு எழுத படிக்கவே தெரியாதாமல? இதை எப்படி எழுதுனாங்க? அது சும்மா அது இதுல ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. இருக்குங்க. ஒண்ணு இல்லைங்க. கடவுளே காப்பாளன். ஒருவேளை இதான் அந்த காப்பாளனா இருக்குமோ? அது ஒண்ணு இல்ல சார், அது வெறும் சாமி ரூம். இஸ் இட்? நான் சொன்னேன்ல, அது வெறும் சாமி ரூம்னு. கரெக்ட். அப்படியா? ஆமா ஆமா. ஏனுங்க, இம்புட்டு நகையா? இதுல நான் ஒண்ணு கூட போட்டே அழகு பார்க்கலங்க. இனிமே நீ பார்க்கவே முடியாது. மூடிட்டு இரு. போச்சு. இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ணுவானுங்க? ஆபீசர்! எஸ் ஆபீசர்! எம்புட்டி பணம் கட்டு கட்டா அடுக்கி வச்சிருக்கானே. அவன் பணத்தை வச்சு வீட்டை கட்டுவான், இவன் பணத்தாலேயே வீட்டை அடிக்கானையா. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. கோ. லக்ஷ்மி குறிப்புல கடவுளை காப்பான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ எவனும் புத்தனில்லை அப்படின்னா ஆசையை திறந்த புத்தர் சிலைக்குள்ளையா நீங்க ஆசைப்பட்டு சேர்த்தது ஒழிச்சு வச்சிருக்கீங்க? ஏனுங்க, சிலையில எல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கு கீழதான் இருக்கு. ஏ ராசாத்தி, நீ எங்கேயோ போயிட்டமா. ஆபீசர், எஸ். shall I proceed? அடோ பாவிங்களா. ஆபீசர், கோல்டு பிஸ்கட்.
கோச்சுக்கிறான். ஆபீசர். எஸ் ஆபீசர். தங்க தங்க பிஸ்கட். இவ்வளவு பிஸ்கட் நான் பார்த்ததே இல்லைங்க ஆபீசர். எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, ஒண்ணு விடாம. கம் ஆன் குயிக். எவ்வளவு நமக்கு ரெண்டு அடி போட்டு இது எல்லாமே கணக்குல வரணும். பத்ரம். கம் ஆன் இன்ஸ்பெக்டர். எஸ் ஆபீசர், ஐ அம் கமிங். ஆபீசர். ஐயோ போச்சே, ஏதாவது செய்யணுமே, எடுத்துட்டு போயிடுவானுங்களே. கட்சி ஆளுங்களுக்காக தகவல் கொடுக்கணுமே. போனை வேற புடிங்கிட்டானுங்க. ஏண்டி உன் போன் எங்கடி? அது அப்பவே எடுத்துக்கிட்டாங்க மாமா. சிரிப்பு வேற சிரிப்பு. குத்துனா என்ன பண்ணலாம்? அந்த ரூம்ல ஒரு லேண்ட்லைன் இருக்கு, முடிச்சிடுறேன். அரே பத் இது வச்சு கூட ட்ரை பண்ணு மேன். அரே குடு. நைஸ் ஒர்க் மேன். ஐடி ரைடுன்னானுங்க, டூல்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கானுங்க. இவனுக்கு சிபிஐயா? பார்த்தா அப்படி தெரியலையே. கவனிப்போம். சார் ஆ. அவங்கள திட்டாதீங்க சார். ஓ, இந்த ஜூஸ் மாதிரியே அவங்க மனசு ஜூஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். ஆனா இனிப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மீசையில கொஞ்சம் கொட்டி இருக்கு, தொடச்சிக்க. இத புடிச்சுக்கிறேன். நல்லா தொட. சார் எம்எல்ஏவ வெளிய கெட்டவங்கனே பேசிக்கிறாங்க சார். ஓ. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க சார். ஆமா ஆமா. சார் இப்ப போயிருச்சா? கரெக்டா நல்லா பாருங்க. கரெக்டா இப்ப கொடுங்க. இந்தா குடுக்க தான் போறேன். இத புடி. ஏன் அங்க குடுக்குறீங்க? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா எம்எல்ஏ வீட்டுக்குள்ளே மாறுவசில வந்து திருட பாப்ப? என்ன? என் பைக் ரொம்ப நாளா ஸ்டார்ட் ஆகல, என்ன பண்ணலாம்? அது ஒண்ணும் இல்ல, இன்ஜினை கழட்டி ஆயில மாத்து. ஏண்டா மெக்கானிக் பசங்களா, என்னையும் ஏமாத்துறீங்களா? கல்லாடை கல்றா. ஆளும் மண்டை ரெண்டு பேரையும். ஏய், நீங்களா? அப்போ ரைடுக்கு வந்தது சத்யாவா? சத்யா ஹரியானா போகலையா? அந்த போனை குடுறா. ஹலோ டேய், எங்கடா இருக்கீங்க? தலைவரே, நம்ம வீட்டுக்கு வெளியில தான் இருக்கோம் தலைவரே. வீட்டுக்கு வெளியில என்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கீங்களா? உள்ள வாங்கடா. தலைவரே, இந்த ரெய்டுன்னு ஏதோ சொன்னாங்க, அதான். எல்லாம் ஃப்ராடு பசங்க. இன்னைக்கு வச்சு அவங்கள தோலை உரிக்கணும். வாங்கடா உள்ள. இதுதான் வந்துடுறேன் தலைவரே. டேய் வாங்கடா. R1 போலீஸ் ஸ்டேஷனா? சொல்லுங்க சார். நீங்க? நான் எம்எல்ஏ லோபசாமி பேசுறேன். சார் வணக்கம் சார். யோ, உன் வணக்கத்தெல்லாம் நீனே வச்சுக்க. என் வீட்டுக்கு ஐடி ரைடுங்கிற பேர்ல 4-5 நாதாரிங்க வந்திருக்கு. அப்படியா சார்? வெளியில விட்டுறாதீங்க சார். இத நாங்க வந்துறோம். புடிச்சு உட்கார வச்சிருக்கேன், சீக்கிரம் கிளம்பி வா. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? ஊர் பணத்தை இப்படி கொள்ளடிச்சு வீடு ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கீங்க. ஓ, இதுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? தெரியாது இன்ஸ்பெக்டர், நீங்களே சொல்லிடுறீங்களா? என்ன டக்குன்னு நம்ம கிட்டே கேட்டான்? என்ன சொன்னா இவன் நம்புவான்? ஈபிக்கோ. தலைவரே, 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 தலைவரே. என்ன இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப யோசிக்கிறீங்க? என்ன பனிஷ்மெண்ட்னு உங்களுக்கே தெரியலையா? தலைவரே, தலைவரே. யாருங்க அது திரும்ப திரும்ப கதவு தட்டிட்டே இருக்காங்க? நம்ம ஆளுங்க தான் இன்ஸ்பெக்டர், நான் தான் வர சொன்னேன். எதுக்கு வர சொன்னீங்க?
இங்கதான் ரைட் நடக்குது தெரியுதுல, யாரும் உள்ள வரக்கூடாது. அது உண்மையான ரைடா இருந்தா பரவாயில்ல, இதா போலியாச்சே. வாட்? நான் வாத்து கோழின்னு அங்க பாரு உன் கூட்டாளிங்கள. சார் என்ன சாரு மோரு நீ வேற குடியா போன. நீ என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் கதவு தர. வேணாம், திறக்காதீங்க. சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது அவனை பிடிச்சி கட்டுக்கடா. ஏங்க இருங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கல. சார் ஒரே நிமிஷம் கேளுங்க சார், நான் சொல்றத கேளுங்களேன் ப்ளீஸ் சார். சார் போடா உள்ள போடா. ஏங்க விடுங்க சார். எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வேஷம் போட்டு வந்து என்னையே முட்டாளாக்க பார்த்திருப்பீங்க. சத்யா சத்யா டேய்! டேய் சத்யா சத்யா ஏய் கத்தாங்கடா. விடுங்கடா, டேய். டேய், பாத்துங்க. டேய். டேய் கல்ட்ரா. சார் சார் வேணாம் சார். டேய் டேய் ப்ளீஸ் சார். சார் சார் டேய், விடுடா. விடுடா. வேணாம்டா, இது பாவம்டா, டேய். விடுடா அவங்கள. டேய். 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 சத்யா ஏங்க ஓகே எந்திரிங்க. என் ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டா இங்க இருந்து தப்பிச்சு போயிருவீங்களா? போலீஸுக்கு போன் பண்ணிருக்கேன், வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண போர்ஜரிக்கு ஒரு 7-8 வருஷம் உள்ள தள்ளாம விட மாட்டேன். போலீஸ் வந்தா நீங்க தான் சார் உள்ள போகணும். நான் எதுக்கு உள்ள போறேன்? இப்படி ஒரு விஷயத்த செய்ய போறேன்னா எந்த ஒரு பிளானும் இல்லாமலா வந்திருப்பேன். இது என்ன தெரியுமா? வேணா. ஸ்பை கேமரா. இதுல இங்க நடந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இது மீடியா கையில கிடைச்சா என்ன ஆகும் தெரியும்ல? உங்க எம்எல்ஏ பதவி போகும். அந்த 7-8 வருஷம் உள்ள போகணும்னு சொன்னீங்களே, அது உங்களுக்கு தான் நடக்கும். உள்ள போக தயாரா இருக்கீங்களா எம்எல்ஏ சார்? ஐயோ வேணாமா, இப்போ உனக்கு என்ன வேணும்? பணத்தை வேணா நீங்க எடுத்துட்டு போங்க, அந்த பேனாவை மட்டும் கொடுத்துருமா. ஏங்க அதான் சொல்லிட்டார்ல, வாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புவோம். யாருக்கு வேணும் இந்த பணம் நகை எல்லாம்? அவர் ஏமாத்தி வாங்கின பணத்தை தானே எடுத்துட்டு போனேன் என்கிட்ட சொன்னீங்க. வேற எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தோம்? எங்க ஏரியா ஆளுங்களை ஏமாத்தி இடத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டார். அந்த பத்திரத்தை எடுத்துன்னு போக தான் இங்க வந்தோம். இந்தாம்மா. பெரிய தப்பு பண்ணிட்ட சத்யா. பத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுனால எனக்கு பிரச்சனை தான், ஆனா என்னை விட உனக்கு தான் பெரிய பிரச்சனை. ஏன் உன் உயிருக்கு ஆபத்தா கூட வரலாம். மினிஸ்டர் சொர்ணாவை பத்தி உனக்கு தெரியாது. நினைச்சது நடக்கலனா
அவ என்ன வேணா பண்ணுவா. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா நான் எத்த வேணாலும் செய்வேன். இது உங்க சொர்ணாக்கா கிட்ட போய் சொல்லு. ஏங்க இப்போ சொல்லுங்க, என்னதான் நடக்குது? ஏரியாக்கு வா, எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். எதுக்கு? உன்னால் தானே நம்ம எல்லாரும் தப்பிச்சோம். நீ இப்படி சண்டை போட நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கே தெரியாம உனக்குள்ள ஒரு வீரன் இத்தனை நாளா ஒளிஞ்சு நின்றுருக்கான். அது என்னன்னு தெரிலங்க. உங்களுக்கு ஒன்றுன்னதும் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. இப்ப கூட அது நான் தான்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. அமல் பேபி, இந்தா இது எல்லாத்தையும் உன் கையாலே எரிச்சிரு. மேட்ச் பாக்ஸ் ஆட்ட இருக்கு. என்கிட்ட லைட்டர் இருக்கு. இந்தா. ஒரு நிமிஷம். அதை கொளுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த பத்திரத்தை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொளுத்துங்க. ஏன் படிங்க சார். டேய், இரு சத்யா, சார் படிக்கட்டும். என்ன சார், ஷாக்கா இருக்கா? இப்ப கொளுத்துறதுக்கு மனசு வராது. ஏங்க ப்ராமிஸ் எனக்கு ஒன்றும் புரியல. என் கம்பெனி பேர்ல எப்படி இந்த இடத்த வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. நம்பராம ஏதாவது சொல்லுங்க சார். உங்களை மாரி எப்படி நடந்துக்குது? அதில் உள்ளது உங்க கையில் தானே? உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட சைன் வாங்கிட்டாங்க தானே சொல்ல போறீங்க? என் மேல உண்மையிலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். கேட்கலன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன? வேணாங்க, என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சைனை எப்படி சித்தப்பா நீங்க போடுவீங்க? இது ஃபோர்ஜரி உங்களுக்கு தெரியாது? இல்ல பிரபு, அன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் சிச்சுவேஷன், அதான் உன் சைனை நான் போட வேண்டியதா போச்சு. அப்படின்னா சித்தப்பா அர்ஜென்ட்? நானா வெளியூர் போயிருந்தேனா இல்ல வெளிநாடு போயிருந்தேனா? எனக்கு தெரியாம அந்த ப்ராஜெக்டை ப்ராசஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க. ஏன்னா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சித்தப்பா. உன் சைனை நான் போட்டது தப்பு தான், பட் இந்த ப்ராஜெக்ட் பண்றது தப்பு கிடையாது பிரபு. பிசினஸ்ல சில ஸ்டாட்டிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஏரியாவோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த இடத்துல நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்புறம் நம்மளோட லெவலே வேற. அதுக்காக நம்ம அர்த்தம் வயிற்றுல அடிக்கணுமா? 100 குடும்பத்தை ரோட்ல நிறுத்தணுமா? அவங்கள ஏமாத்தி அவங்க இடத்த புடுங்குது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த பாவம் நம்மளை சும்மா விடும்?
பிரபு சொல்றேன்னு கோச்சுக்காத. உனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. இந்த பிசினஸ்ல பாவம் புண்ணியெல்லாம் பார்க்கறது வேஸ்ட். அடுத்தவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, நம்ம வேலையை நாம எப்பவுமே பார்க்க முடியாது. சி பிரபு, இடத்த வாங்கி நான் யாரையும் மோசம் பண்ணல. அவங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். எது 1000 ரூபாய் எடுத்த புடிங்கிட்டு 100 ரூபாய் கையில திணிக்கிறதா? பிரபு, உனக்கு இந்த பிசினஸ் டீலிங் எல்லாம் புரியாது. உனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகே சித்தப்பா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். நீங்க செஞ்சது கரெக்டான டாடி கேட்குமா? பிரபு, ஹேய், லீவ் இட். கூல். அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. டாடி எதுக்கு டென்ஷன் ஆக போறாரு? நீங்க செஞ்சது கரெக்டுன்னு தானே சொன்னீங்க. நேத்தேனா அதை வீட்டில் வச்சு உங்ககிட்ட கேட்டிருப்பேன். ஏன்னா அது ஆஃபீஸில் வந்து கேட்குறேன்னா டேடிக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ தெரியக்கூடாதுன்னு தான். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நிறைய குழப்பம் வந்திருக்கும். இனிமே இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க. டாடிக்கு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவார். சாரி பிரபு, நான் உடனே போய் அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடுறேன். அதுக்கு அவசியமே இல்லை. அந்த வேலையை நான் நேற்றே முடிச்சிட்டேன். யார பார்க்கணும்? பிரபு. எம்டிஏவா? நீங்க? சத்யா, அவரோட ஃப்ரெண்டு. சத்யான்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் சொல்றேன். சார், உங்களை பார்க்கறதுக்கு சத்யான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சத்யாவா? அப்போ எதுக்கு இங்க வந்திருக்கா? சார், உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க சார். நான் இல்லைன்னு சொல்லுங்க, போங்க. ஓகே சார். மீனா சார், நான் ஊர்லயே இல்லை, வரத்துக்கு 1 மாசம் ஆகும் சொல்லுங்க. ஓகே சார். மேடம், மேடம், சார் வெளியூர் போயிருக்காரு. வரத்துக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகும். அப்படி சொல்ல சொன்னாரா? யார் கூட பேச டைம் இல்லை, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். மீனா, நான் உன்னை சந்தேகப்பட்டிருந்தா நீ என் மேல கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. உன்னை மத்தவங்க சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்னு சொல்லிதான் நான் சொல்லாம இருந்தேன். உனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நிரூபிக்கணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா நீ நல்லவ. ஆனா நீ என்னவோ பெரியவ மாதிரி என்னோட கோச்சின் போற. நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன். ஆனா நம்பிட்டேன்னா கடைசி வரைக்கும் அவங்கள சந்தேகப்பட மாட்டேன். இதுதான் நான். இத சொல்லிட்டு போகதான் நான் வந்தேன். டேய் பாப்பாலி, இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்றா.
நல்லா இருக்கு சத்யா. சூப்பரா இருக்கு சத்யா. ரொம்ப நல்லா இருக்கு சத்யா. ஆனா கண்டிப்பா உனக்கு வாங்கியிருக்க மாட்டேன். யாருக்கு? அம்மாக்குடா. இன்னைக்கு எங்க அம்மா கல்யாண நாள். வருஷம் வருஷம் அம்மாக்கு புடவை வாங்கி கொடுத்துருவேன். அதுக்காக தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்ட சரி, எப்படி கொடுப்ப? நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும். நீ அரியனா இருக்கதான் நல்லா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீ போனா அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. தெரிஞ்சா பரவாயில்லடா. எப்படியும் ஒரு நாள் நான் ஹரியானாக்கு போகாத விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிரும். கல்யாண நாள் அன்னைக்கு நான் ஊர்ல இருந்துனே வரலன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படும்ல. நான் போய் குத்துட்டு வந்துடுறேன்டா. குறாத. சாரி சார். எதுக்கு? இல்லை, நேற்று உங்கள்கிட்ட நாங்கள் அப்படி பேசிருக்க கூடாது. சத்யாவுக்கு ஒன்றுனதும் வெறியும் அந்த மாதிரி சண்டை போட்டிங்களே, அது பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மேல இருக்க சந்தேகம் எல்லாமே போயிடுச்சு சார். நான் உங்க இடத்துல இருந்திருந்தாலும் இப்படிதான் பேசியிருப்பேன். என் சைன் இருக்கிறப்போ நீங்க சந்தேகப்பட்டதுல எந்த தப்பும் இல்லையே. எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரிஞ்சப்போ எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. இதோ பாருங்க, இனிமே எங்க கம்பெனில இருந்து உங்க ஏரியாக்காரங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. ஏரியாக்காரங்களும் நாங்களும் தான் சார் உங்களை சந்தேகப்பட்டோம். சத்யா கூட உங்களை சந்தேகப்படல. உங்களுக்கு அதுல சம்மந்தம் இருக்காதுதான் சத்யா சொல்லுச்சு. நீங்க என்ன புரிஞ்சுக்கல, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். எனக்கே என் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்குமான்னு தெரியல. அதை தாண்டி நீங்க என்ன நம்புறீங்க. நான் தான் உங்களை எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இனிமே இந்த தப்பு நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். போதும் போதும், ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஏங்க, இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் நான் மொத்தமா உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஓய், எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுன்னு இருக்க? உண்மையிலே நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறேன்னா இனிமே நமக்குள்ள எப்பவுமே சாரி தேங்க்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது.